Chief Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. ஆனா நீதான் பாவம். எங்களுக்கு இடையில மாட்டிக்கிட்டு நீயும் சாப்பிடாம ரொம்ப சிரமப்படுற. பரவாயில்ல செல்லம், ஒரு நாள் சாப்பிடலன்னா ஒன்னும் ஆயிடாது. ஆனா என்ன, அம்மாவுக்கு கொஞ்சம் மயக்கம் வரும், அப்படியே தலையெல்லாம் சுத்தும், அம்மா மயங்கி கீழே விழுந்துருவேன், அவ்வளோதான். அது உன்னையும் பாதிக்கும். ஆனா அதெல்லாம் யோசிக்கிற நிலைமையில தான் உங்க அப்பா இல்லையே. அவர்தான் ரொம்ப வீம்பா இருக்காரே. நம்ம வேற என்னடா செய்ய முடியும்? நாமளும் சாப்பிடாமலேயே இருப்போம். கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் விரதமே இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. முதல் 3 மாசத்துல குழந்தையோட உடம்பு ரொம்ப மிருதுவா இருக்கும். ஒவ்வொரு உறுப்பும் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல கர்ப்பஸ்திரீ சாப்பிடாம இருக்கிறது குழந்தை வளர்ச்சிய பாதிக்கும்னு சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தை மேலையும் குழந்தைய வயித்துல சுமக்கிற அவ அம்மா மேலையும் அக்கறையே இல்லாம ஒரு அப்பா இருந்தா நாம என்னடா செய்ய முடியும்? கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு சாப்பிடாம தான் இருக்க முடியும். எல்லாரையும் காப்பாத்துற கடவுள் நம்மளையும் ஏதாவது ஒரு வழியில காப்பாத்திடுவாரு. விடு. சாதாரண சமயத்துல நானும் நல்லா பசி தாங்குவேன். 2 நாள் கூட சாப்பிடாம இருந்திருக்கேன். ஆனா இப்போ வயித்துல நீ இருக்கியா, எனக்கு பயங்கரமா பசிக்குதுடா. தாய் பசி 1 மடங்கு, புள்ள பசி 3 மடங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ உன் பசியும் சேர்ந்துருச்சா, அதான் தாங்கவே முடியல. ஆனா என்ன செய்ய முடியும்? உங்க அப்பா சாப்பிடாம இருக்கும்போது நாம சாப்பிட முடியுமா சொல்லு? நீ ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க? குழந்தைக்காகயாவது சாப்பிடலாம்ல. அப்படிலாம் நானும் உங்க குழந்தையும் சுயநலமாலாம் நடந்துக்க மாட்டோம். நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க என்னமோ பேசிக்கிறோம். என்னடா செல்லம்? ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சே. எப்படியாவது சாப்பிட வச்சிடலாம். செல்லம், அப்பாவுக்கு பசி எடுத்துருச்சு. வா, அவரோட நாமளும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரி, கத்தாதீங்க. குழந்தை பயப்படும்ல. செல்லம், உங்க அப்பா விரதத்தை கலைச்சிட்டாரு, அப்ப நாமளும் நம்ம விரதத்தை கலைச்சிடலாமா?
ஏங்க நல்லா இருக்கா? எனது உயிரை பார்க்கிறேன், நான் கடவுளிருப்பை உணர்கிறேன். உன் காலடி தடங்கள் தான் என் வாழ்க்கையாகின்றதோ. என்ன சார், ஏதோ அவசரமா பார்க்கணும்னு வர சொன்னீங்க. ஏதாவது பிரச்சனையா? ஆமா மேடம், பிரச்சனை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருக்கு மேடம். என்ன மோசமாயிட்டு இருக்கு? நீங்க நல்லா இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன், எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு நல்லா இருக்கு மேடம், ஆனா அந்த விக்ரமோட கை நம்மள நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஜெயிலர் சார், விக்ரம பார்த்து நீங்க பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். எனக்கு அவன் காக்கி சட்டை போடுறதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும். விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அந்த சிவனாண்டி கொலைகேச விக்ரம் சார் தான் விசாரிச்சுட்டு இருக்காரு. அந்த விசாரணையோட ஒரு கட்டமா ஜெயில இருக்கிற எல்லா கைதிகளோட பிளட் சாம்பிள்ஸையும் எடுத்திருக்காரு. கைதிங்களோட பிளட் சாம்பிள்ஸ் எடுத்திருக்கானா? பிளட் சாம்பிள் எடுத்து என்ன பண்ண போறான்? பிளட் பேங்க் வைக்க போறானா? மேடம், நம்ம காசி சிவனாண்டியை கொலை பண்ண போனப்ப அங்க நடந்த ஸ்ட்ரகிள்ல காசி கையிலும் காயம் உண்டாயிருக்கு மேடம். அந்த காயத்துல இருந்து ரத்தம் வந்து கொலை நடந்த இடத்துல செதறி கிடந்திருக்கு. விக்ரம் சிவனாண்டி செல்ல இருந்து எல்லா பிளட் சாம்பிள்ஸையும் எடுத்துட்டு போயிருக்கான். செல்லுக்குள்ள ஒருத்தரோட பிளட் மட்டும் இல்ல, 2 பேரோட பிளட் சாம்பிள்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த இன்னொரு பிளட் யாரோடதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாரோட பிளட் சாம்பிள்ஸையும் எடுத்திருக்காரு மேடம். ஒரு வேலைய ஒப்படைச்சா கிளீனா பண்ண வேண்டாமா? அவன் என்ன முட்டாளா? அன்னைக்கு போன்ல பேசினப்போ நான் அத்தனை கொலை பண்ணேன், இத்தனை கொலை பண்ணேன்னு பெரிய இவனாட்டம் பீலா விட்டான். இன்னைக்கு ஒரு கொலையில முட்டாள் மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டு வந்திருக்கான். எவனாவது பிளட்ட தடயமா விட்டுட்டு வருவானா? அவனால தனியா பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தா இன்னொரு ஆளையும் சேர்த்து அனுப்பியிருக்கலாம். பெரிய டான் மாதிரி பேசிட்டு மக்கு மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டு வந்திருக்கான். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? பிளட் மட்டும் இல்ல மேடம், சிவனாண்டி நம்ம காசியோட முடியும் பிச்சு எடுத்திருக்கான். அந்த முடியையும் விக்ரம் கண்டுபிடிச்சிட்டான். அதனால விக்ரம் எல்லா கைதிகளோட முடியும் கலெக்ட் பண்ணி டிஎன்ஏ டெஸ்டுக்கு அனுப்பியிருக்கான். அது மட்டும் இல்லாம ஃபுட் பிரிண்ட் வேற சிக்கி இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு மாட்டிப்போம்னு காசி ரொம்ப பயப்படுறான் மேடம். இவ்ளோ முட்டாளா இருந்தா பயப்படாம வேற என்ன பண்ண முடியும்? ஒருத்தன் ஒரு மிஸ்டேக் பண்ணலாம், 2 மிஸ்டேக் பண்ணலாம். என்னென்ன எவிடன்ஸ்லாம் கிடைச்சா கையும் களவுமா மாட்டுவோமோ அத்தனையும் விட்டுட்டு வந்திருக்கான். அப்புறம் பயத்துல நடுங்காம என்ன பண்ணுவான்? காசி விக்ரமோட கோவத்தை வேற பார்த்து தனிப்பட்ட முறையில ரொம்பவே பயப்படுறான் மேடம். கோவம் வந்தா விக்ரம் சுற்றுவார்னு யாரோ அவங்ககிட்ட சொல்லிருப்பாங்க போல. அதுல இருந்து ரொம்ப பயந்து நடுங்கி போயிருக்கா மேடம். அவ்ளோ நடுக்க இருக்கிறவன் எதுக்கு சார் ரவுடியா வரான்? அவன் என்ன ஓசியாவா பண்ணுவான்? பணம் வாங்கிட்டு தானே பண்ணுவான். இப்ப கை நடுங்குது, கால் நடுங்குதுன்னா என்ன பண்ண முடியும்? மேடம், காசி என்கிட்ட என்ன எப்படியாவது மாயா மேடம் கிட்ட சொல்லி வெளியேடுங்க, நான் எங்கேயாவது வடநாட்டுக்கு தப்பிச்சு போயிறேன்னு கெஞ்சறா மேடம். இப்படி பயப்படுறவன வெளியில தப்பிக்க விடுறது நல்லதா சார்? மேடம், ஒரு வேளை அவனை தப்பிக்க வச்சு எங்கேயாவது அனுப்புறோன்னு வைங்க, நாளைக்கு அவன் வேற ஏதோ கேஸ்ல எங்கேயாவது மாட்டான்னு வைங்க, நம்ம எல்லாரையும் காட்டி கொடுத்துட மாட்டானா? வாய்ப்பு இருக்கு மேடம். அவன் வெளியே இருந்தா நம்ம எல்லாருக்கும் தான் ஆபத்து. அதனால அவனை ஜெயிலே முடிச்சிடுங்க. ஐயோ மேடம், என்ன சொல்றீங்க? அதெல்லாம் வேண்டாம் மேடம். ஏன் உங்களுக்கு பயமா இருக்கா? ஜெயில இப்போதைக்கு சூழ்நிலை அவ்வளவா நல்லா இல்ல. அந்த விக்ரம் வேற ஜெயிலே நோட்டம் விட்டுட்டு இருக்கான். எப்ப உள்ள வர்றான், எப்ப வெளியே போறானே தெரியல. அதுவும் இல்லாம இப்பதான் சிவனாண்டியை முடிச்சிருக்கோம். மறுபடியும் இன்னொரு கொலை நடந்துச்சுன்னா என்னோட வேலைக்கே பிரச்சனை வந்துரும் மேடம். அப்ப என்னதான் செய்யலாம்னு சொல்றீங்க? மேடம், அவன் கேக்குற மாதிரியே அவனை வெளியே அனுப்பிடுவோம். அவன் எங்கேயாவது வடநாடு பக்கமா தப்பிச்சு போயிருக்கான். அவனை வெளியே அனுப்புங்க. ஆனா அவன் வடநாட்டுக்கு போக வேண்டாம். நான் அவனை கப்பல்ல ஏத்தி வெளிநாட்டுக்கு அனுப்ப ஏற்பாடு பண்றேன். அவன் அங்க போய் பொழைக்கட்டும். இங்க இருந்தா அவனால என்னைக்கு இருந்தாலும் சிக்கல் தான். சரிங்க மேடம், நான் அப்படியே பண்ணிடுறேன். ஜெயிலர் சார், இனிமே ஒரு வேலைக்கு ஆள் தேர்ந்தெடுத்தா கொஞ்சமாச்சு அறிவு இருக்கிறவனா செலக்ட் பண்ணுங்க. தத்திங்களையும் பைனாங்கோலிங்களையும் செலக்ட் பண்ணாதீங்க. போங்க. சரிங்க மேடம். அப்புறம் அது வந்து புரியுது புரியுது. உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம், தேங்க்ஸ். அண்ணே,
இதுல மாதுளை, ஆப்பிள், கொய்யாப்பழம், பேரிச்சம்பழம், வால்நட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். யாழினி எதையும் கேட்டு வாங்கி சாப்பிடுற பிள்ளையா தெரியல, அதனால நீயே கேட்டு நேரத்துக்கு ஒவ்வொன்னா கொடு என்ன. சரிண்ணே. அப்புறம் 2-3 நாளா யாழினி முகமே சரியில்லை. கௌரியை கேட்டா மசக்க சமயத்துல இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்றா. இத பாரு, இதே காரணமா சொல்லிட்டு இருக்காம அவளை நல்லா சாப்பிட வைங்க. அவ முகம் எப்பவும் தெளிவா இருக்கணும், புரியுதா? சரிங்கண்ணே, அப்படியே பண்றேன். அமுதா, வயித்துல உள்ள குழந்தை நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். ஜோசியர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குண்ணே. அதனால ஞாபகம் வச்சுக்க. அதனால அந்த குழந்தை நல்லா இருக்கணும், பாத்துக்க. சரிண்ணே. அமுதா, உங்க அண்ணனுக்கு எப்பவும் அவரோட ஆயுச பத்தி மட்டும்தான் கவலை. உலகத்துல வேற எதை பத்தியும் கவலை இல்ல. ஏய், என் ஆயுச பத்தி நான் தாண்டி கவலைப்பட முடியும். அத பத்தி கவலைப்படுறதுக்கு இந்த வீட்டுல யார் இருக்கா? இல்ல நீ தான் கவலைப்படுறியா? ஆமா, வேற யாரும் கவலைப்படாம நீங்க இந்த வீட்டுல தனி மரமா தான் இருக்கீங்க. நான் இருக்கிற விரதம் எல்லாம் உங்களுக்கு தெரியல போல இருக்கு. சரி, நீங்க எல்லாம் கவலைப்படுறீங்கன்னே வச்சுக்கோமே. நானும் என் மேல கொஞ்சம் அக்கறையா இருந்துட்டு போறேன், அதுல என்ன தப்பு? நல்ல சிவம், நல்ல சிவம். குணசீலா, வா 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 வா, உள்ள வா. வாங்கண்ணே, வாங்க. எப்படி பாருக்க? வணக்கங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கியாமா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, எங்களெல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? ஏண்டா, ஞாபகம் எல்லாமே தேடி வந்திருக்கேன். சரி சரி, வா வா, உட்காரு. ஆமா, உட்காருமா, உட்காரு. அப்புறம் இது என் தங்கச்சி அமுதா, ஞாபகம் இருக்குல்ல? தெரியுமே. இப்போ இவங்க இங்கதான் இருக்காங்களா? இங்கதான் இருக்கா. ஓ, ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? நல்ல விஷயம் தான் சிவம். அண்ணா நகர்ல ஒரு வீடு கட்டியிருக்கேன். ஓ, அதுக்கு கிரக பிரவேசம் பண்றோம். அதான் உங்களை ஃபேமிலியோட இன்வைட் பண்ணலாம்னு வந்தோம். வெரி குட் வெரி குட், ரொம்ப சந்தோஷம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. வாங்க. கௌரி, நீ வா. குடும்பத்தோட அவசியம் வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறோம், வாங்கிக்க. உட்காருங்க உட்காருங்க. குணசீலன், டாக்டர் விசாலம். டேய் குணசீலா, இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, உன் ஒய்ஃப் டாக்டர் தானே? ஆமா, விருகம்பாக்கத்திலேயே நம்பர் 1 கைனகாலஜிஸ்ட் இவ. ஓ, அப்படின்னா மகப்பேறு மருத்துவரு. அண்ணே, வயித்துல இருக்கிற குழந்தையெல்லாம் செக் பண்ணி சொல்லுவாங்கண்ணே. ஆமா, அப்போ ஒரு நல்ல விஷயத்தை இங்கேயே பண்ணிடலாம். இப்போ கௌரி, யாழினி எங்க? அவ ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஓ, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காளா? வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவ நம்ம மருமக, 4 பேருக்கு அறிமுகமானல்ல, அவளை வர சொல்லு. சரிங்க. யாழ்னி, அம்மா யாழ்னி. அம்மாடி, ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, உன்னை கூப்பிடுறாங்க. போலாம். வாமா வா. குணசீலா, என் 2வது பையன் இளங்கோ இருக்கான்ல, அவனுடைய மனைவி, என் சின்ன மருமக, பேரு யாழினி. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. அப்போ இவங்க கல்யாணத்துக்கு தானே வர முடியாம போச்சு. நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன். உன் மூத்த மகன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தானே? இப்ப அவன் எங்க இருக்கான்? ஆமா, அவனுக்கு கிருஷ்ணா நகர்ல தான் வீடு. அவன் ஒய்ஃபோட இருக்கான். போதும் போதும், அவனை பத்தி சொன்னது போதும். அவன் பேச்சை விடு. இந்த வீட்டுல யாரும் அவங்கள பத்தி பேசக்கூடாது. டேய், அப்ப இருந்த அதே பிடிவாதம் இன்னும் மாறவே இல்லையாடா நீ? இத பாரு குணசீலா, சொல் பேச்சு கேட்காத பிள்ளைங்களாவே நினைக்க கூடாது. அதான் என்னுடைய பாலிசி. ஏங்க, அவங்க நல்ல விஷயம் பேச வந்திருக்காங்க. நீங்க எதுக்கு நம்ம குடும்ப பிரச்சனை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது நல்ல விஷயமா பேசுங்க. அதுவும் சரிதான். நானும் என் குடும்பத்துல ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்ல. என் மருமக யாழினி உண்டாயிருக்கா. இப்ப 2 மாசம் ஆகுது. இன்னும் 8 மாசம் கழிச்சு நீ வந்தினா என் வீட்டுல என் குடும்பத்தோட புது வாரிசு இருக்கிறத நீங்க பார்க்கலாம்.
ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் யாழினி. தேங்க்ஸ் ஆண்டி. இப்பெல்லாம் குழந்தைய பத்தி பேசினாலே இவ முகம் ஒரு மாதிரி மாறுதே. வயித்துல குழந்தை பத்திரமா இருக்கா இல்ல நம்ம கொடுத்த மருந்துனால குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு தெரியலையே. வயித்துல மருந்து ஏதாவது பண்ணி அது என்னன்னு சொல்ல தெரியாம முழிக்கிறாளோ. இப்ப கண்டுபிடிக்கிறேன். அண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. இவங்க வயித்துல இருக்கிற குழந்தைய பாக்குற டாக்டர் தானே, அதனால இவங்கள வச்சு நம்ம யாழினிய ஒரு தடவை செக்அப் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. அத்தை, அமுதா, செக்கப்க்கு தான் ஒவ்வொரு வாரமும் யாழினி இளங்கவும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல. குழந்தை நல்லா இருக்குன்னு தான் டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. அப்புறம் எதுக்கு மறுபடியும் செக் பண்ணணும்னு சொல்ற? அதெல்லாம் தேவையில்லைல்ல. அதுக்கில்ல அண்ணி, என்ன இருந்தாலும் தெரியாத டாக்டர் சில விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க டாக்டரா இருந்தா கூடுதலா சில விஷயங்களை சொல்லுவாங்கல்ல. அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா அதுக்கேத்தாப்புல குழந்தைய நல்லா பாத்துக்கலாம்ல. அதுக்காக தான் நீ சொல்ற. ஓ அத்தை, அமுதா, அவங்க வீட்டு விசேஷத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காங்க. வந்த இடத்துல அவங்க கிட்ட இதெல்லாமா கேட்க முடியும்? ஆமா. ஐயோ, யாரோ எவரோனா பரவாயில்லண்ணே, நம்ம ஊருக்காரங்க, அதுவும் உங்க ஃப்ரெண்டு வேற, அவங்க கிட்ட தானே நம்ம உரிமையா கேட்க முடியும். யாழினி முக வேற 2 நாளா சரியாவே இல்ல. ஏதாவது சத்து குறைபாடு இருந்ததுன்னு வையேன், இன்னும் சத்தான ஆகாரமா கொடுத்து பாத்துக்கலாம்ல. அதுக்குதான் கேக்குறேன். அமுதா, இது மசக்க சமயம் தானே. மசக்க சமயத்துல கொஞ்சம் டயர்டா தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் போய் டாக்டர் கிட்ட பாக்கணும்னு அவசியம் இல்ல. அண்ணி, நானும் ஒரு பொண்ணு பெத்தவதான். அது மட்டும் இல்லாம ஊர்ல நிறைய பேருக்கு பிரசவ காலத்துல கூடவே இருந்து பாத்திருக்கேன். யார் முகமும் இந்த அளவுக்கு வாடி போய் பார்த்ததே இல்ல. யாழினி முகம் ஏதோ பேய் எறிஞ்ச மாதிரில இருக்கு. அதனாலதான் இவங்க பாக்கட்டோம்னு சொல்றேன். டாக்டர் தானே பாக்கணும். கெஸ்டா வந்தவங்கள தொந்தரவு பண்ண கூடாதுல்ல. நாளைக்கு நானே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பாத்துட்டு வந்துடுறேன். இவங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்க போதா நீ? 10 நிமிஷத்து வேலை, அதுவும் ஸ்பெஷலிஸ்ட் வேற. வந்த இடத்துல இவங்களை யூஸ் பண்ணிக்கலாம். நீ ஒரு அபிப்பிராயம் கேட்டுக்கலாம்ல. நீங்க இதெல்லாம் தொந்தரவா நினைப்பீங்களா என்ன? நோ நோ, பாக்கணும்னா தாராளமா பாக்கலாமே. பரவாயில்ல, வேண்டாம் ஆண்டி, நான் நல்லாதான் இருக்கேன். அவளே நல்லா இருக்கேன்னு சொல்றல்ல, பரவாயில்ல விடுங்க அண்ணி. ஏய் கௌரி, அமுதா சொல்றதுலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குல்ல. இவங்க நமக்கு தெரிஞ்சவங்க டாக்டர். இந்த மாதிரி ஒருத்தங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அது கடவுளே அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்களும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லட்டும், நமக்கு சந்தோஷமா இருக்கும்ல. அது இல்லங்க, நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா அவ இப்போ நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஏங்க ஒண்ணும் இல்ல, வந்தவங்களை எப்படி கஷ்டப்படுத்துறதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ஓகே. அத்தை, ஓ, இத நீங்க எப்பவுமே கையிலே வச்சிருப்பீங்களா? நான் டாக்டர்ல, சோ எங்க எமர்ஜென்சிக்கு தேவைப்படும்னு இது இல்லாம நான் வெளியே வர்றதே இல்ல. நல்லதா போச்சு, போங்க போய் பாருங்க. பாக்குறேன். அந்த ரூம்ல போய் பாருங்க. போமா. அது ஒண்ணும் இல்ல, நீ அவ ரொம்ப கூச்சப்படுவா, அதான் வேணான்னு சொல்றா. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம். என்ன சும்மா மச மச நின்னுட்டு இருக்கா? உள்ள கூட்டிட்டு போ. போங்க. போமா. வாங்க. போ போ போ. நீங்க வந்து பாருங்க. பாக்குறேன். ஐயோ, படுத்துக்க. Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now.
Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers UG and PG programs in physiotherapy, occupational therapy and yoga science and therapy. Apply now. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.